கடனை தீர்க்கும் அற்புதமான ஒரு பரிகாரம். இதுக்கு தேவையானது ஜாதிக்காயும் உப்பு தான். அந்த காலத்துலேயே வந்து பாருங்கள், அற்புதமான சில விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த கடன் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்லேயோ ஒரு மனிதனுக்கு வந்துடக்கூடாது. ஜாதிக்காய், ஒருத்தங்க வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கீங்களா, 5 ஜாதிக்காய் உள்ளே போட்டுக்கோங்க. 4 பேர் இருக்கீங்களா, 4 ஜாதிக்காய் உள்ளே போட்டுக்கோங்க. உப்பு, கல் உப்பு போட்டு கவர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம அந்த ஹால்லையோ இல்லை பூஜை ரூம்லேயோ எந்த ரூமில் வேணாலும் வைக்கலாம். வைக்கும் பொழுது கடன் தீர வேண்டும், அவ்வளோதான். அது எத்தனை 1000 கோடியாக இருந்தாலும் நான் தீர்த்துருவேனுங்கிற கூடிய ஒரு மகா மருந்தும் மந்திரத்தையும் வச்சிங்கனாலே போதும். அதுக்கு இதெல்லாம் சைட் சப்போர்ட்ஸ். மனசில் வைராக்கியம், இந்த கடன் எத்தனை கோடி எல்லாம் அதுக்கான வாய்ப்பு இருக்காது. ₹1 கூட இருக்காது. எப்படி அவ்வளோ பெரிய ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் பண்ண முடியும்? நம்ம ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் மிக முக்கியமானது, பதிவும் கூட முக்கியமானது தான். கடனை தீர்க்கும் அற்புதமான ஒரு பரிகாரம். இதுக்கு தேவையானது ஜாதிக்காயும் உப்பு தான். அந்த காலத்துலேயே வந்து பாருங்கள், அற்புதமான சில விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த கடன் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு வீட்லேயோ ஒரு மனிதனுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய அவங்கக்கிட்ட இருந்திருக்கலாம், காசாக இருந்திருக்கலாம், பணமாக இருந்திருக்கலாம், சொத்தாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து அதெல்லாம் வந்து டிமெரிட்ஸ் மாதிரி அவங்க கிராஃப் கீழே இறங்கியிருக்கும். நான் நல்லா தானே வாழ்ந்தேன், நல்லா தானே இருந்தேன், ஏன் இப்படி கடன் ஆனேன்? ஒன்றுமே இல்லை. கடன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் தவறி யாருக்காவது ஜாமீன் போட்டிருக்கலாம், இல்லை வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை யாரையாவது நம்பி பிஸ்னஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளை வந்து ஒரு கடனாளி ஆக்கப்பட்டிருக்கும். இந்த சூழல் தான் நம்ம சரி பண்ணணும். இந்த சூழல் தான் கிரகாஸ்திரம். இந்த கிரகம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மனுஷனை தூக்கி விடும், அதுமாதிரி இறக்கி விடும். அவங்களுடைய பிளானட்ஸ் பொறுத்திருக்கு. ஜாதக கட்டமாக இருக்கட்டும், இல்லை நம்ம வாழ்க்கை கட்டமாக இருக்கட்டும், இல்லை நம்மளை யாராவது கட்டம் போட்டு கட்டம் கட்டியிருந்தாலும் சரி, இல்லை திட்டம் போட்டு ஏதோ ஒரு இடத்துல பிளாக் பண்ணியிருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் ஒரு மனிதன் கடன் என்ற சுமை வந்துவிட்டால் இந்த பசுமை போய்விடும். கடன் என்ற சுமை வந்துவிட்டால் பசுமை போய்விடும். அந்த ஜாலி, ஒரு இயற்கை ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா, இந்த பொன்முறுவலான ஒரு சிரிப்பு, ஒரு நல்ல முகம் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சுருங்கிடும். அதேமாதிரி பிளட்டு, ரத்தம் சுண்டினால் எப்படி முகவாட்டம் இருக்கிறோமோ அதேமாதிரி தான் கடன் வந்து நம்மளை வந்து சுண்ட வச்சிடும் வாழ்க்கையை. அதனால தான் இந்த பதிவை நான் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு காரணம். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசனாக இருந்தாலும் கடன் ஆகிட்டுன்னா ஆண்டி தான். ஸோ இப்போது நம்ம எந்த விஷயமே பவுண்டி ஆகாமல் நம்மளை கிளிக் பண்ணி போயிட்டே இருக்கணும். நம்மளுடைய எண்ணம், நம்ம வசிக்கும் இடம், நம் வியாபார ஸ்தலம், அதேமாதிரி நம்மளுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த காரிய சித்திக்கான ஒரு பவர், இதெல்லாம் அப்படியே மூலிகையில் கொண்டு வந்தாங்க நம்ம சித்தர்கள். இதெல்லாம் ஒரு இடத்துக்கு, நம்ம வாழ்கிற வீட்டுக்கும் வசிக்கிற இடத்துக்கும் உயிர் வசிக்கிற இடத்துக்கும் ரொம்ப முக்கியம். பசிக்கும் போதெல்லாம் சாப்பிடுவோம், அது வந்து இயற்கை. அதேமாதிரி தான் நம்ம வசிக்கிற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா சக்தியோடு சாப்பாடு போட்டாகணும். அப்போது வீட்டில் இருக்க ஏன் அந்த காலத்தில் விளக்கேற்றுனாங்க, ஊதுபத்தி ஏற்றுனாங்க, யாகம் பண்ணாங்கனாக்கா அந்த வீட்டுக்கான பசிக்கான தீனி. வருஷத்துக்கு ஒரு தடவை கணபதி யாகம் பண்ணணும் மூலிகையோடு, அந்த வீடு சுத்தமாகும். 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம ஏதாவது ஒரு கோயில் குளத்தில் போய் முங்கி ஏந்திரிக்கணும். இன்றைக்கெல்லாம் தண்ணி இருக்காலங்கிறது அடுத்த விஷயம். பட் கோயில் குளங்கள் தலையோடு முங்கி ஏந்திரிக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக. இதெல்லாம் படிப்படியாக சொல்லியிருந்தாங்க. கோயில் குளங்கள் போகிறது எல்லாமே மிகப்பெரிய ஒரு கடன் தீர்க்கும் சுமை தான். இந்த சுமையை தீர்ப்பதற்கு கோயில் குளங்கள் அந்த காலத்தில் போயிருக்காங்க. நம்ம ஏன்னா ஒவ்வொரு கோயில்களும் எப்படி அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த தலை தீர்த்தம் சொல்லுவாங்க. அதாவது தலை தீர்த்தம்னா அதோட மெயின் தீர்த்தம் நம்மளுடைய தலையும் பட்டாலும் தீர்த்தம் தான். தீர்த்தம் என்றாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகும், தீர்த்தம். ஸோ அதனால தான் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு காரணம், காரியம், ஒரு சயின்டிஃபிக்கல், ஒரு கடவுள் இல்லாத சயின்ஸ் கிடையாது, சயின்ஸ் இல்லாத கடவுள் கிடையாது. இன்றைக்கி சயின்ஸ்னு அழகாக இங்கிலீஷில் சொல்லிடுறோம், அதுக்கு தமிழ் பேர் தான் கடவுள். கடந்து உள்ளிருக்கும் சக்தி. ஒவ்வொரு பகுப்பொருளுக்கும் உள்ளாரையும் சயின்ஸ் இருக்குது, சயின்ஸுக்குள்ளார கடவுள் இருக்குது, கடவுளுக்குள்ளார எல்லாம் மனிதம் இருக்கிறது, அதில் தான் சக்தி இருக்கிறது, ப்ளஸ் மைனஸ். அதான் ஆதிசக்தி, ஆரூர சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் வந்து தீர்றதுக்கு இந்த பரிகாரம் எப்படி பண்ணணும்னா, ஒரு கிளாஸ் பவுல் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இரும்பு அல்லாத எந்த பவுலையும் எடுத்துக்கலாம். பவுலில் ஜாதிக்காய், ஒருத்தங்க வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கீங்களா, 5 ஜாதிக்காய் உள்ளே போட்டுக்கோங்க. 4 பேர் இருக்கீங்களா, 4 ஜாதிக்காய் உள்ளே போட்டுக்கோங்க. உப்பு, கல் உப்பு போட்டு கவர் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம அந்த ஹால்லையோ இல்லை பூஜை ரூம்லேயோ எந்த ரூமில் வேணாலும் வைக்கலாம். வைக்கும் பொழுது கடன் தீர வேண்டும், அவ்வளோதான். அது யார் யாருக்கும் கடன் இல்லாதவங்களுக்கு திருப்பி வரக்கூடாது, இருந்தால் கரைஞ்சிடணும். அதுமாரி தான். இப்போ அந்த உப்பு இருக்குது பார்த்திங்களா, இன்றைக்கி திங்கக்கிழமை வைக்கிறீங்கன்னா ஃப்ரைடே முடிஞ்சிருது, அடுத்த சாட்டர்டே வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து கொஞ்சம் உப்பு எடுத்து தண்ணியில் கரைக்கி ஊற்றிடணும் வெளியில்.
ஒரு கை அந்த எந்த அளவுக்கு உப்பு எடுக்கிறீங்க அந்த கல் உப்பு சேர்த்துடணும். நீங்கள் எடுக்கிறீங்களா, எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு அந்த தண்ணியை தெளிக்கும் போது நம்ம தெருவில் ஊற்றுறோம் இல்லையா, அப்போ ஊற்றும் பொழுது இந்த உப்பு கரைகிற மாதிரி என் கடன் சுமை தீர வேணும். எவ்வளோ கடன் இருக்குது மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த பவுலில் உள்ள ஜாதிக்காய் இருக்குது, கல் உப்பு போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அதுலேருந்து சும்மா கொஞ்சம் எடுத்து கொண்டு போய் கரைச்சி ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக ஊற்றுறீங்க இல்லையா, அப்படி ஊற்றின பிறகு திருப்பி அதே அளவு எடுத்து உப்பை சேர்த்துடணும். புது உப்பு கொஞ்சோண்டு, பழைய உப்பு கொஞ்சோண்டு இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். இதை அப்படியே ரொட்டீன் பண்ணிக்கிட்டு வந்தாலே போதும், படிப்படியாக நம்மளுடைய கடன் தீரும். நான் வாங்கினது கோடிக்கணக்கில் இருக்குது, இத்தினோண்டு பூஜையில் சரியுமா, இத்தினோண்டு புனஸ்காரங்களில் சரியாகுமா, நம்மளுடைய எண்ணத்தில் இது கனெக்ட் ஆகுது. நம்ம என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த சிந்தனைக்கு இந்த பரிகாரங்கள்லாம் ஊக்குத்துணை, ஊறுத்துணை, அதாவது ஒரு பவுன்சர் மாதிரி, நம்மளோட பாதுகாக்கிற ஒரு அரண் மாதிரி. அப்போது நம்ம எண்ணம் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடன் வர 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 ஏன்னா மனசை விட்டுருவோம். நம்மளால் இனிமேல் இவ்வளோ பெரிய தொகையை எப்படி விடுறது, அது எத்தனை 1000 கோடியாக இருந்தாலும் நான் தீர்த்துருவேனுங்கிற கூடிய ஒரு மகா மருந்தும் மந்திரத்தையும் வச்சிங்கனாலே போதும். அதுக்கு இதெல்லாம் சைட் சப்போர்ட்ஸ். மனசில் வைராக்கியம், இந்த கடன் எத்தனை கோடி எல்லாம் அதுக்கான வாய்ப்பு இருக்காது, ₹1 கூட இருக்காது. எப்படி அவ்வளோ பெரிய ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பண்ண முடியும்? நம்ம ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். அங்கே தான் வெளிச்சம். பெரிய ஒரு இருட்டுக்கு ஒரு விளக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் இல்லையா, அதுமாரி தான் இந்த பரிகாரங்கள்லாம். குட்டி குட்டி பரிகாரங்கள் சின்ன சின்ன விளக்கு ஏற்றுற மாதிரி அந்த ரூமே பிரகாசமாயிடும். நம்ம நினைக்கும் போது இருட்டு, அந்த மூலையில் உட்காந்துருப்போம், இவ்வளோ பெரிய இருட்டா, அங்கே கார்னரில் நம்ம இருக்கோமா, ஒரே ஒரு தீக்குச்சி போதும். அந்த தீக்குச்சி தான் உங்களுடைய மனசு. பற்ற வச்சு வைங்க. இந்த பரிகாரங்கள்லாம் அப்படி தான். கண்டிப்பாக நமக்கு அதுக்கான ஆள் தேடி வருவாங்க உதவி செய்ய. இருட்டிலே இருந்தீங்கனாக்கா எப்படி, நீங்கள் இருக்கிறது தெரிஞ்சால் தானே, அந்த சின்ன வெளிச்சத்தில் நீங்கள் இருக்கிறத எங்கேயோ ஒரு ஜீவன் ஐடென்டிஃபை பண்ணும். உங்களுக்கு உதவக்கூடிய அந்த கரம், அந்த கரத்துக்கு தான் நம்ம ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணும். அந்த வெளிச்சம் தான் அந்த பரிகாரங்கள்லாம். செய்து நலம் பெறுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.